வணக்கம். என் பேர் அப்துல் ரவுஃப் நிஸ்தார். ரகுமத்துங்கிற பேரில் இந்த ஓவியங்களை மதுரையில் அதிகமாக செஞ்சுக்கிட்டே வந்தேன். இந்த மதுரையில் பல இடங்களில் கண்காட்சிகளை நடத்தி வந்தப்போ நவீன ஓவியங்கள் மேலே ஈர்ப்பை ஏற்படுத்தி இப்போ பல நவீன ஓவியங்களை கண்காட்சியாக வந்து மதுரையிலேயும் திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வச்சுக்கிட்டே வந்தேன். சென்னையில் அந்த மாதிரி வாய்ப்பு வராதனால நம்ம சென்னைக்கு சில நண்பர்கள்ட்ட இதை பற்றி சொல்லும்போது அவங்க ஏற்பாடு பண்ணி, இதுக்கு முன்பாக இந்த சென்னையில் ஒரு கண்காட்சி நடத்தினேன். அதுக்கு பாலு மகேந்திரா சார் தான் வந்து திறந்து வச்சார். பாரதி ராஜா போன்ற டைரக்டர்களும், சேரன், அமீர் போன்ற டைரக்டர்கள்லாம் வந்து கண்காட்சியை ரசிச்சிருக்காங்க, பாராட்டி பேசியிருக்காங்க. அடுத்தபடியாக இதை இரண்டாவது முறையாக இந்த விநியாச ஆர்ட் கேலரியில் வச்சுருக்கேன். இந்த சென்னைக்கு அடுத்தபடியாக பல மாநிலங்கள்லையும் இந்த ஓவிய கண்காட்சி நடத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இந்த கண்காட்சியை வந்து சென்னையில் பல பரவலாக செய்யணும்னு புதுமையான முயற்சியை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலங்களில் சினிமா பேனர்களும் கட் அவுட்டுகளும் வரைஞ்சிக்கிட்டு ரியலிஸ்டிக் ஒர்க்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நவீன ஓவியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு பல நவீன ஓவியங்கள் என்னுடைய ஸ்டைலில் ஒரு புதுமையான ஸ்டைலில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது அப்ஸ்ட்ராக்ட் ஒர்க்கு நிறையா செய்கிறேன், ரியலிஸ்டிக் ஒர்க்கும் பண்ணுறேன். ஆயில் கலரு, அக்ரலிக்கு, வாட்டர் கலர் போன்ற கலர்கள்லையும் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஓவிய கண்காட்சி நடத்துறதில் எனக்கு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்குது. ஆனால் இதுவாக இருந்தாலும் இது ஒரு சர்வைவலுக்காக நடத்தப்படுறதா தான் நான் நினைக்கிறேன். ஓவியத்துக்கு கலைக்காக செஞ்சாலும் அதில் சேலுங்கிற ஒரு இதுவும் அதில் கலந்துருக்கு. அது ரொம்ப வெளிநாட்டு மக்கள் என்கிட்ட தனிமையாக மதுரையில் வந்து கேட்டு வாங்கும்போது, மதுரையில் நடந்த கண்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்கள்லையும் பெரிய மஹால்கள்லையும், கல்யாண மண்டபம், மஹால், பெரிய அவுட்டோர்ஸ், அதாவது மைதானங்களில் நடத்திக்கிட்டு இருந்தது. அப்போவே சேல் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அப்பப்போ வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து வாங்குவது உண்டு. ஆனால் சென்னையில் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினதுங்கிறத எடுத்துனா என் நண்பர்கள் மூலியமாக தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். அதனால் இது முதல் முயற்சி. இது முதல் முயற்சி ஒரு சின்னதாக இருந்தது. இப்போ அடுத்தபடியாக இப்போ பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சேலுங்கிற நோக்கம் இதில் அதிகமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் படைப்புகள் வந்து முதல்ல செய்யும்போது சேலுக்காக நான் செஞ்சதில்லை. படைப்புகளில் ஒரு கலையின் நோக்கத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த சேலுங்கிற இதுவும் சர்வைவலுக்காகவே செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நடந்துக்கிட்டே இருக்கிற மதுரையில் நடந்த கண்காட்சிக்கெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள், சினிமா டைரக்டர்கள், இப்படி பல பேர் அதிகமாக வந்து அந்த கண்காட்சியை பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்து என்னையை பாராட்டியிருக்காங்க. சில மேடைகளில் போடும்போது அது ஒரு வித்தியாசமான மேடைகள் அமைக்கும்போது அதையும் பாராட்டின்னு ரொம்ப பேர் பேசியிருக்காங்க. ஒரு பெரிய நடிகர்களோ டைரக்டர்களோ மதுரைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு மேடை அமைக்கிறதுக்கு என்னையை தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மேடைகளை வந்து பிரம்மாண்டமாகவும் அந்த ஒரு அழகியலும் கலந்து செய்கிறதுனால அதை மெச்சி போய் அந்த டைரக்டர்களோ நடிகர்களோ வாழ்த்தி பேசுகிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் கொடுத்துருக்கு. மதுரைக்குள்ளேயே அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து சென்னையிலேயே அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இப்போ நான் வந்து சென்னையில் வச்சுருக்கேன்.